வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் மோட்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்கும், அதுபோக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக் தான் வந்து நான் அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவர்ஃபுல் டிசி மோட்டர் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நான் வந்து 775 டிசி மோட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். 12 வோல்ட் வந்து டிசி கரண்ட் வந்து கொடுத்தாலே போதும், நல்லா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சுத்தம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 க்ளோசர் வந்து தேவைப்படும். 75 mm வந்து 2 க்ளோசர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுபோக வந்து இதுக்கு வந்து பிவிசி பைப்பும் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து வாங்கிக்கோங்க. இதுவே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரி, ஓகே, இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். இதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிவிசி பைப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து வெட்டிட்டு நல்லா ஸ்டவ்வில் வந்து ஹீட் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா நல்லா வந்து இலகும். அதுக்கடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வந்து வச்சு வந்து நல்லா வந்து அமுக்குனீங்க அப்படின்னா சீட் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சீட்டை வந்து ரெடி ஆனதுக்கடுத்து இந்த க்ளோசர் இருக்குல்ல, க்ளோசரில் வந்து வச்சு ஒரு 2 இது வந்து அளவு வச்சு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வெட்டிக்கிறேன். 2 இதில் வந்து 1 தேவைப்படும், கடைசி வந்து இன்னொன்று தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இதை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. நல்லா சேண்ட் பேப்பரை வச்சு சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம மோட்டரில் வந்து இதை ஒன்று ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நான் சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டதுக்கடுத்து பக்கத்துலேயே 2 ஸ்க்ரூ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அளவு வச்சு 2 ஓட்டை போட்டுட்டு 2 ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து மோட்டருக்கு மேலே வச்சு நல்லா டைட்டை வந்து ஏற்றி விட்டுடலாம். அப்போமெல்லாம் வந்து அது கொஞ்சம் கூட நகராது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஸ்க்ரூ வந்து போட்டு முறுக்கி வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த க்ளோசரை வந்து இந்த மாதிரி வந்து மூடிடுவோம். மூடுறதுக்கு முன்னாடி வந்து உள்ளக்க வந்து அந்த அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து உள்ளக்க வந்து அளவு வந்து வச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பாருங்கள், ஒரு 8 சென்டிமீட்டருக்கு இருக்குது. அப்போனா நம்ம வந்து 4 சென்டிமீட்டர் வந்து வச்சு வெட்டக்கூடாது, ஒரு 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ரவுண்டு வந்து வச்சு வந்து வெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து 2 இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டு வந்து வச்சு 2 இது வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து இதுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணதுக்கு அடுத்து சுற்றி வந்து பிளேடு வந்து ஒட்ட போகிறோம். பிளேடு வந்து ஒட்டுறது வந்து சமமாக ஒட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கோடு வந்து ஒரு 4 இது கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கிராஸ் லைன் வந்து போட்டு மொத்தம் வந்து ஒரு 8 பிளேடு வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரி வந்து நான் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன். இன்னும் பிளேடு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 4 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து வச்சு இந்த மாதிரி சுற்றுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெண்டான ஒரு சேஃப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வளைவாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பிளேடை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து பாருங்கள், ஒரு பூட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பிளேடு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சு வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காகனா அது வந்து கொஞ்சம் கேப்போடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வச்சதுக்கடுத்து அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பிளேடை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறோம். கொஞ்சம் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து பிளேடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி, உள்ளக்க வந்து கொஞ்சம் கேப் வந்து நடுவில் வந்து விட்டுறணும். சரி, ஓகே, இந்த அளவு வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 8 பிளேடு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் வந்து வச்சு ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஃபெவிக்விக்கே அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டுறேன். இதுவே பிவிசி பைப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து கரெக்டாக வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒட்டமலை கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் எதுவும் ஒட்டிடாமல். நான் ஒட்டமலையே நிறையா இதை வந்து கையில் வந்து ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப ஹீட்டை வந்து இதாச்சு. கொஞ்சம் ஒட்டமலை மட்டும் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிளேடு வந்து ரெடி பண்ணிட்டோம். சுற்றி இருக்கிற மாதிரி இன்னும் கேப்பில் வந்து கொஞ்சம் பிளேடு வந்து அப்ளை பண்ணோம்னா ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சென்டரில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா அதை வந்து ஜாயின் வந்து பண்ணுறதுக்காக. ஜஸ்ட்டு அதை மட்டும் வச்சு ஜாயின் வந்து பண்ணிடாதீங்க, அது வந்து சரியாக கிரிப் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி டியூப் வந்து உள்ளக்க வந்து வச்சதுக்கு அதுக்கடுத்து அந்த பிளேடு மாதிரி அமைப்பு இருக்குல்ல, அதை வந்து மேலே வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பில் வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகும். அமுக்கமலே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வச்சு தான் அமுக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து அங்கே வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து எம்சியில் வச்சு கூட நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். நான் எம்சியில் வச்சு கூட வந்து கடைசி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது வந்து பிஞ்சிட்டு வந்து வராது. அதுக்கடுத்து இன்னொன்று சின்னதாக வந்து வச்சுருந்தோம்னா அதில் இந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். ஸோ அதுவும் நான் சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா மேலே வந்து அந்த பிளேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் சுற்றி வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தண்ணியுமே நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். அந்த மாதிரி வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து ஒட்டமோல கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இதையும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து பாருங்கள், சுற்றி விட்டு வந்து பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கடுத்து இந்த க்ளோசரை வந்து மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறோம்.
இதை வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அது போக க்ளோசர்லேயுமே நம்ம வந்து ஓட்டை வந்து போடணும். இதில் வந்து இந்த சைடு வந்து சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப்பை வந்து ஒட்டுற அளவுக்கு வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஒரு சின்ன பிவிசி பைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு ஜாயின் வந்து பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த அமைப்பை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒவ்வொன்றையும் ஒட்டுறதை காமிச்சா ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து ஸ்பீடாக வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து அதை ரெடி பண்ணிட்டோம்ல, அதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டிக்கலாம். பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து உள்ளக்க வந்து எதுவும் இடிக்காது. நம்ம கரெக்டாக வந்து இதை வந்து வச்சாச்சு. இதுக்கடுத்து மேலே வந்து நம்ம வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட போகிறோம். இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க சுற்றி. கேப்பு சப்போஸ் வந்து அடுத்து இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பிவிசி பைப்புக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து, அதாவது மோட்டருக்கு சப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து 2 இது இந்த ரவுண்டு வந்து வெட்டியிருந்தோம்ல, அதில் வந்து மோட்டர் அளவுக்கு வந்து ரவுண்டு வந்து நடுவில் வந்து வெட்டி விட்டுட்டு சுற்றி வந்து பிவிசி பைப்பை வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி வந்து வெட்டி அதை வந்து ஒரு 3 இதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுன்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து நான் வந்து பேப்பர் டேப் வந்து சுற்றிக்கிறேன். எதுக்காகனா அந்த மோட்டருக்கு வந்து நடுவில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆடிட்டு இதாகாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து உள்ளக்க வந்து வச்சுட்டு சுற்றி வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க அந்த இதோடு சேர்த்து. அப்போமோல பாருங்களேன், நம்மளுக்கு பாதி மோட்டருக்கு வந்து இந்த பிவிசி பைப் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து ஒட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வெளியே கூடி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இதை வந்து சுற்றி வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்னொரு பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் தான் வயர் கனெக்ஷன் வந்து வெளியே இருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு க்ளோஸரை வந்து வெளியே கூட வந்து வச்சு வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மோட்ரு ரெடி ஆயிரும். அதுபோக வந்து இங்கே வந்து நம்ம ஓட்டை வந்து போட்டிருக்கோம்ல, அதில் வந்து வயர் கனெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்காக வந்து நான் சுற்றி வந்து நல்லா வந்து வயரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு உள்ளக்க கூடிய வந்து வச்சு அதை வந்து வெளியே வந்து வயர் கனெக்ஷனை வந்து எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும். அதுபோக சுற்றி வந்து க்ளூவும் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சாச்சு. இதை வந்து நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி சுற்றி வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அடுத்து க்ளோஸர் இருக்குல்ல, க்ளோஸர்லேயும் வந்து ஏர் வந்து கொஞ்சம் கேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த வெளியே இருந்து அந்த மோட்ரு சுத்தமாக ஹீட் ரொம்ப ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். ஒரு 10 ஓட்டை கிட்ட கூட வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் சுற்றி வந்து அழகாக வந்து ஓட்டை வந்து போட்டதுக்கு அடுத்து அந்த பிசுரை வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வெட்டி விட்டனையும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு மோட்டருக்கு வந்து ஒரு பாதி செட்டப் வந்து முக்கால்வாசியே முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த க்ளோஸரை வந்து மூடிட்டோம் அப்படின்னா மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சா? ஸோ இதை வந்து க்ளோஸரை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து மூடி விட்ருங்க. இப்போ மூடினதுக்கு அடுத்து இன்னும் மோட்டரை வந்து ரியலாக வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்னதாக பிவிசி பைப்பை வந்து வெட்டி வந்து அந்த சைடு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா மோட்ரு மாதிரியே வந்து ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து பிவிசி பைப்புக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து ஒரு அமைப்பை வந்து ரெடி பண்ணிட்டேன். அதையும் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து சின்ன சின்ன பிவிசி பைப்பாக வந்து வெட்டிட்டு அதை வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறேன். அப்போ மேலே பார்க்கும் போல கொஞ்சம் ரியல் மோட்ரு மாதிரியே வந்து லுக் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சுற்றி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றையாக வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டமாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து மோட்ரு வந்து பச்சை கலர் இருக்கனால பச்சை கலர் பெயிண்ட் வந்து சுற்றி வந்து அடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து எந்த கலர் வேணுமோ சைடு வந்து நீங்கள் வந்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரியல் மோட்ரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மோட்ரு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பெயிண்ட்லாம் வந்து கொடுத்து வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரியல் மோட்ரு மாதிரியே இருக்குது. இன்னும் மெட்டாலிக் வந்து பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள், ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா வந்து வெயிட்டாக தாங்க இருக்குது. அதுபோக ஸ்டாண்ட் மாதிரி அமைப்பு வந்து ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து இங்கே எங்கேனாலும் நம்ம வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் இது வந்து அவுட்டு. நம்ம தண்ணி வந்து இது உள்ளே போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து அடிக்கும். அதுபோக வந்து இதில் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து இதில் வந்து டிசி மோட்ரு தான். ஸோ அதனால் பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். 12 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணால் பவராக இருக்கும். பவர்ஃபுல்லான பேட்டரி வந்து நீங்கள் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோலார்லையுமே வந்து டேரெக்டாக கூட நம்ம கனெக்ட் பண்ணி வந்து இதை யூஸ் பண்ண வைக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் மோட்டரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இதில் வந்து வாட்டர் மோட்டரை டேரெக்டாக வச்சு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த வாட்டர் மோட்டரை வந்து வைக்க போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரி, 12 வோல்ட்டு. இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு.
ஜஸ்ட் வந்து இதில் தண்ணியில் முக்கிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒட்டியிருந்தேன், க்ளூ வச்சு ஒட்டியிருந்தேன். ஒட்டினது வந்து பாருங்கள் லைட்டாக பிடுங்கிருச்சு. ஸோ அதனால் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சக் பண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து தள்ள முடியல. ஆனால் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தள்ளிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நம்ம வந்து க்ளூவை வந்து சுற்றி வந்து ஒட்டியிருக்கணும். ஒட்டாததுனால தான் பிரச்சனை. இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி வந்து தெளித்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு வந்து இப்படி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கர பவராக இருந்துச்சுங்க. நான் கூட எதிர்பார்க்கல. இப்போ பாருங்கள் இப்படி வச்சாச்சா பாருங்க, சுற்றி சைடு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கு அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அகைன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அகைன் வந்து இதில் தண்ணிக்குள்ளே வந்து முக்கிக்கலாம். போ, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வரும்னு சொல்லிட்டு. பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுது. அங்கே வரைக்கும் வந்து போகுதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வெளியேற்றுது. நல்ல ஒரு ஸ்பீடு இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் கூட இவ்வளோ ஸ்பீடு வந்து வரும்னு எதிர்பார்க்கல. இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பக்கத்துலேருந்து பாருங்கள். இதை வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க. அது கரெக்டாக தண்ணியில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து எவ்வளோ தூரம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டருக்கு. அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கொலாவை வந்து செட் பண்ணிவிட்டு அதுலேயும் தண்ணியை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்போ போல் நேராக வந்து எங்கேயா ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வெளியேற்றும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டர் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து வெளியே வந்து போகிறோம், ஏதாவது சோலார் பேனல் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லினாலும் இந்த மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்கலாம். அதுபோக இந்த மாதிரி பேட்டரி வந்து இருந்துச்சுனாலும் நம்மளால் ரன் பண்ண வைக்க முடியும். இது நல்ல பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். ஸோ அதனால் நல்ல பவராக வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம 775 டிசி மோட்டர் வந்து பவர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுபோக பவர்ஃபுல் பேட்டரி 12 வோல்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நல்ல தண்ணி வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு ரியலாக வந்து ஒரு சின்னதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி வந்து வெளியே எங்கேயா போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சறதா இருக்கட்டும், கரண்ட் இல்லாத டயத்தில் வந்து கொஞ்சம் தான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மோட்டரை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏதாவது பேக்கில் வச்சு கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 1 கிலோ அளவு வந்து இருக்கும். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது கொஞ்சம். இருந்தாலும் சின்ன மோட்டரை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிட்டோமா, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நல்ல வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.